நம்ம இன்னைக்கு க்ரீம் பன் ஓவன் இல்லாமல் எண்ணெயில் பொரிச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்து அசத்தலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் ஒரு விஸ்கு இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இது கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக டால்டா யூஸ் பண்ணலாம். கடைகள்லாம் டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டால்டாக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா வெதுவெதுப்பான பால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்காவது நல்லா பிசையணும். அப்போ தான் இது நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்ட பிறகு மூடிட்டு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும். இப்போ மறுபடிக்கும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு பூரி கட்டையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு ரோல் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுப்போம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் பார்த்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டும் போது கிராக் வராது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி உருட்டிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா பீஸஸும் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இந்த அளவுக்கு உருண்டை ஷேப்க்கு உருட்டினதுக்கப்புறமா ஒரு ஈரமான ஒயிட் கிளாத் வச்சு மூடிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த மாவு நல்லா பொங்கி வரும். அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோயிஷ் கலர் மாறிட்டு லைட் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேசாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ க்ரீம் தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சுருந்த உருண்டைகளும் நல்லா ஊறிட்டு வந்திருக்கு. பாருங்கள், லேசாக ஃப்ளஃபியாக தெரியுது. இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. கடாயோட சைஸ் பொறுத்து நீங்கள் உருண்டைகளை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உருண்டைகளை அப்படியே உருண்டைகளாக சேர்க்காம லேசாக உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப தட்டிடக்கூடாது, அப்போ அந்த பொங்குனதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இது போல் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பன்னெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். நல்ல சாஃப்டான பன் தயாராக இருக்குது. இது நம்ம அப்படியே சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிறது போல் க்ரீம் வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். வீட்டில் அவன் இல்லைன்னா நம்ம க்ரீம் பன் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் எண்ணெயில் பொரித்து கூட இந்த மாதிரி பெர்ஃபெக்டான க்ரீம் பன் தயார் பண்ண முடியும். பொரித்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா உடனேவே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த பன் நல்லா ஆறணும். முழுமே ஆறினதுக்கப்புறமா இது போல் ஒரு பன் எடுத்துகிட்டு கத்தி வச்சு லேசாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. முழுசாக 2 பீசஸாக கட் பண்ணிடக்கூடாது.
பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இது உள்ளே வந்து க்ரீம் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2ஆக கட் பண்ணிடக்கூடாது. நான் என்ன செய்ய போகிறேன்னா கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்க போகிறேன். ஏன்னா அப்போ சீக்கிரமாகவே ஆறிடும். அதுக்காக நம்ம அப்படியே ஆற வைக்கிறத விட கட் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது சீக்கிரம் ஆறிடும். நல்லா ஆறிட்ட பிறகு இது போல் க்ரீம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியமான அளவில் தான் ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான க்ரீம் பன் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவான ரெசிபியும் கூட. இது அப்படியே நம்ம அந்த க்ரீமோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.